இன்ஸ்டாவில் போலி விளம்பரம் கொடுத்து 1,35,00,000 ரூபாய் சுருட்டிய திருநெல்வேலி இளைஞரை புதுச்சேரி போலீசார் கைது செய்துள்ளனர். ஆன்லைன் கேம் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் என கூறி மோசடியை அரங்கேற்றியது எப்படி? புதுச்சேரியைச் சேர்ந்த வினோதன் என்பவரை இன்ஸ்டாகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் கேமில் பணம் முதலீடு செய்தால் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் என கூறியுள்ளார். இதை நம்பி வினோதன் மர்ம நபருக்கு பல்வேறு தவணைகளாக 3,60,000 ரூபாய் முதலீடு செய்து ஆன்லைன் கேம் விளையாடியுள்ளார். ஆனால் மர்ம நபர் தெரிவித்தபடி லாபத்தொகை எதுவும் அவருக்கு வரவில்லை. மேலும் அவரது வங்கி கணக்கும் முடக்கப்பட்டது. இது குறித்து வினோதன் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். அதில் மோசடி செய்யப்பட்ட பணம் 1,50,000 ரூபாய் திருநெல்வேலியைச் சேர்ந்த சுதர்சன் என்பவரது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டது தெரிய வந்தது. மேலும் அந்த கணக்கில் 6 மாதத்திற்குள் 1,35,00,000 ரூபாய் வரை பண பரிவர்த்தனை நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து தனிப்படையினர் திருநெல்வேலிக்கு சென்று சுதர்சனை கைது செய்து புதுச்சேரிக்கு அழைத்து வந்தனர். பின்னர் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இன்ஸ்டாகிராமில் போலியாக கணக்கு துவங்கி ஆன்லைன் கேமிங் மூலம் பணம் இரட்டிப்பாக்கும் விளையாட்டு குறித்த விளம்பரத்தை வெளியிட்டு 13 பேரை ஏமாற்றியது தெரிய வந்தது. மேலும் அவரிடம் இருந்து மொபைல், ஏடிஎம் கார்டு ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. பின் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். மேலும் இந்த வழக்கில் பலருக்கும் தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளதால் அவர்களை கைது செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எஸ்பி தெரிவித்துள்ளார். மேலும் குற்றவாளியை விரைந்து கைது செய்த சைபர் கிரைம் போலீசாரையும் எஸ்பி பாராட்டியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.